நான் உங்களுக்கு நிறைய வழிபாடுகள் பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் பண்ணி எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுதுமா அப்படின்னு மத்தவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒரு வழிபாடு பத்தி தான் இந்த பதிவுலையும் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். வருகிற டிசம்பர் 18ஆம் தேதி மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை. மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் புதன்கிழமைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அன்றைய தினத்துக்கு குசேலர் தினம் அப்படின்னு பேர். குருவாயூரப்பன் கோவில்ல மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குசேலர் தினம் கொண்டாடப்படும். அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். குசேலர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணருடைய நண்பர் இல்லையா? அவருடைய பெயர் குசேலர் கிடையாது, அவருடைய பெயர் சுதாமர். அப்புறம் ஏன் அவருக்கு குசேலர்னு பேரு? கிழிந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடியவர். எப்பவுமே கிழிந்த ஆடை தான் அணிந்திருப்பார், அந்த அளவுக்கு வறுமை அவருக்கு. அதனாலதான் அவருக்கு பேர் குசேலர். அவரும் கிருஷ்ணரும் சிறுவர்களாக இருந்தபோது சாந்தீபெனி ஆசிரமத்துல குருகுலத்துல ஒன்றாக படித்தவர்கள். இப்ப கிருஷ்ணர் மிகப்பெரிய அரசனா இருக்கிறார் துவாரகையில. தன்னுடைய மனைவி சுசீலை கிட்ட, தெரியுமா கிருஷ்ணன் என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு குசேலர் சொல்றார். உடனே சுசீலை, ஏங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, உங்க நண்பர் பெரிய அரசனா இருக்கிறார்ல, நீங்க போய் ஏதாவது உதவி கேட்கலாம்ல அப்படின்னு சுசீலை குசேலர்கிட்ட சொல்றா. குசேலருக்கு அதுல விருப்பம்லாம் இல்லை. ஆனாலும் சுசீலை, நீங்க போய் ஏதாவது கேட்டுதான் பாருங்களேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. அனுப்பி வைக்கும் போது என்ன பண்ணாலாம், பிடி அவலை எடுத்து, கிழிஞ்ச துணி இருக்குல்ல, வீட்டுல வேற துணியே கிடையாது, அந்த கிழிஞ்ச துணியில அவலை வச்சு அது கிழிஞ்சிருந்த இடத்துலலாம் முடிச்சு போட்டு கொடுத்து விட்டாலாம். அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு குசேலர் வந்த நாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை. குசேலர் கிருஷ்ணரை சந்திக்கிறார். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா குசேலருக்கு இந்த அவலை கொடுக்கறதுக்கு தயக்கம். மிகப்பெரிய ராஜாவா இருக்கிறான், எவ்வளவோ விருந்து சாப்பாடு சாப்பிட்டுருப்பான், இந்த அவலையா இவன் சாப்பிட போறான் அப்படின்னு அதை மறைச்சு வைக்கிறார். ஆனா கிருஷ்ணர், எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க குடு அப்படின்னு விடாப்பிடியா அதை வாங்கி பிரிச்சு பார்த்துட்டு, எனக்காக அவல் கொண்டு வந்தியா அப்படின்னு ஒரு வாய் எடுத்து போட்டாராம் வாயில. அடுத்த வாய் சாப்பிட போகும்போது பக்கத்துல இருந்த மகாலட்சுமி தாயார் கையை பிடிச்சிட்டாங்களாம். ஏன், இந்த ஒரு வாய் அவல் சாப்பிட்டதுக்கே நீ அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போற, இன்னும் அடுத்த வாயெல்லாம் சாப்பிட்டா நீ எவ்வளோ செல்வத்தை கொடுப்ப, இது போதும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கையை பிடித்து கொண்டாராம். இத நாராயணியத்துல ரொம்ப அழகா நாராயண பட்டத்திரி தன்னுடைய ஸ்லோகத்துல சொல்றார். நாராயணியம் பாடுகிற போது நாராயண பட்டத்திரி இதெல்லாம் சொல்லி, ஆமா தானே, குசேலன் உன்னை பார்க்க வந்தான் தானே, அவன் உனக்கு அவல் கொண்டு வந்தான் தானே, இப்படி ஸ்லோகமா பாடுகிற போது குருவாயூரப்பர் தலையை ஆட்டி ஆட்டி ஆமா 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 அப்படின்னு சொன்னார். இப்ப குசேலர் அவலை கொடுத்துட்டாரு. ஆனா கிருஷ்ணர்கிட்ட எந்த உதவியும் கேட்கறதுக்கு மனசு வரல, ரொம்ப தயக்கமா இருக்கு. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பி வந்துட்டார். வந்தா கூரை வீடு, எந்த வசதியும் இல்லாத வீடு, அவ்வளவு செல்வ செழிப்போட ரத்தினமயமா ஒளி வீசிட்டு இருந்ததாம். கிம் மார்க்க விப்ரம்ஷ இதே பிரமன் க்ஷணம் கிரகம் பிரவிஷ்ட ச ததர்ச வல்லபாம் சஹி பரிதாம் மணி ஹேம பூஷிதாம் புபோதச த்வத் கருணா மகத் பூதாம். இதுதான் அந்த ஸ்லோகம். வீட்டை பார்த்துட்டு அவருக்கே அடையாளம் தெரியல, நம்ம வீடா இது அப்படின்னு. எப்படி குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா அவருடைய வறுமையை நீக்கி நிறைய செல்வங்களை கொடுத்தாரோ, அதே போல நிச்சயமாக நமக்கும் அருள் செய்வார். சரி, அன்றைய தினம் நம்ம கிருஷ்ணரை வழிபாடு செஞ்சா உடனே கோடி கோடியா பணம் வந்துருமா, ஒரே நாள்ல என் வறுமை தீந்துருமா அப்படின்னா, நம்முடைய பொருளாதார நிலையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். கோடி கோடியா ஒரே நாள்ல நம்ம கையில வந்து சேரலனாலும் நிச்சயமாக பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால டிசம்பர் 18ஆம் தேதி குசேலர் தினம் அன்றைக்கு நாம் கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும், குருவாயூரப்பனை வழிபாடு செய்ய வேண்டும். குருவாயூரப்பன் படம் பார்த்துருக்கிறீங்களா? அவர் ஒரு கௌபீனம் கட்டியிருப்பார், சிவப்பு துணியில கட்டியிருப்பார். பெரும்பாலும் நீங்க குருவாயூரப்பன் படம் பார்த்தீங்கன்னா அது கருப்பு வெள்ளையில இருக்கும், கௌபீனம் மட்டும் சிவப்பு நிறத்துல இருக்கும். கௌபீனம்னா கோவணம்னு அர்த்தம்.
ஏன் அவர் சிவப்பு நிறத்துல கௌபீனம் கட்டியிருக்கிறார் தெரியுமா? ஒரு பாட்டி, அந்த பாட்டி பேரு குரூரம்மா. குருவாயூருக்கு பக்கத்துல வேங்கிலச்சேரின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்து இந்த பாட்டி குருவாயூருக்கு தினமும் இரவு நடக்கக்கூடிய திருப்புக்கா பூஜையையும் காலையில் நடக்கக்கூடிய நிர்மால்ய பூஜையையும் பார்ப்பதற்காக வருவார். ஒரு நாள் இரவு தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, அப்பெல்லாம் போக்குவரத்து வசதிகள் கிடையாது, மின்சார வசதியெல்லாம் கிடையாது தானே. இரவு நேரம் மழை பெய்யுது, காட்டு பாதை, ஏற்கனவே வயசான பாட்டி, கண்ணு தெரியல, எந்த பக்கம் போறதுனே தெரியல. அப்போ ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் வந்து, என்ன பாட்டி தனியா நின்றுட்டு இருக்கிற, வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியலையா, எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு வந்தாச்சு. வயசான பாட்டி, கூட யாரும் கிடையாது, வீட்டுல எதுவுமே கிடையாது. பாட்டிக்கு ஒரே ஒரு மாற்று புடவை. உள்ள போய் உடை மாற்றி கொண்டு வருகிறாள் அந்த பாட்டி. இந்த பையன் நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து விட்டில, ஏதாவது கேளு நான் தரேன். உடனே அந்த சிறுவன், என்னோட துணியெல்லாம் நனைஞ்சிருச்சே பாட்டி, உன்ட்ட ஏதாவது துணி இருந்தா கூட. பாட்டிகிட்ட இல்லை, இருந்ததே ஒரு மாற்று புடவை, அதையும் அவ எடுத்து கட்டிட்டா. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணா, தான் கட்டி இருந்த அந்த சிவப்பு நிற புடவையிலிருந்து கொஞ்சம் கிழித்து இந்தா அப்படின்னு கொடுத்தா. அது கௌபீனம் கட்டுவதற்கு தான் சரியா இருந்தது. அதை கட்டி கொண்டு அந்த சிறுவன் கிளம்பினான். மறுநாள் காலை அந்த பாட்டி நிர்மால்ய பூஜை பார்க்க வருகிற போது நம்பூதிரியும் மற்றவர்களும் முதல் நாள் அலங்காரத்தில் இருந்தது போல குருவாயூரப்பன் இல்லையே, இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டார்கள். குரூரம்மாவிற்கு குருவாயூரப்பன் வந்து அருள் செய்த காரணத்தால் அவள் கொடுத்த பழைய கிழிந்த கௌபீனத்தை தனக்குரியதாக ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் இன்றைக்கும் குருவாயூரப்பன் கோவில்ல அந்த இரவு பூஜை முடிந்து நடை சாற்றுகிற போது கௌபீனத்தோட தான் அவர் இருப்பார். நீங்க அந்த புகைப்படங்கள் பார்க்கிற போது சிவப்பு நிற கௌபீனத்தோட தான் இருப்பார். இப்படி ஏழைகளுக்கு அருள் செய்யக்கூடிய இறைவன் நம்முடைய பெருமாள் குருவாயூரப்பன் கிருஷ்ண பகவான். வருகிற டிசம்பர் 18ஆம் தேதி மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அன்றைக்கு வீட்டில் நம்ம கிருஷ்ணர் படம் வச்சிருப்போம், கிருஷ்ணர் சிலை வச்சிருப்போம். சில பேர் வீட்டில் குருவாயூரப்பன் படமே இருக்கும். அந்த படத்துக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி, சிலையா இருந்தாலும் சரி படமா இருந்தாலும் சரி, சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி அவல் நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அவல்ல கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து நீங்க நிவேதனம் பண்ணுங்க. அவல் பாயாசம் செய்து நிவேதனம் பண்ணுங்க. நாம என்னென்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அன்றைக்கு மார்கழி மாதம் 3ஆம் நாள் ஆண்டாள் திருப்பாவையின் 3வது பாசுரத்தில் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் என்று பாடினாள் இல்லையா, அந்த பாசுரத்தை சொல்லணும். அந்த பாசுரத்தில் அவள் வாமன அவதாரத்தை தான் பாடுறா, ஆனாலும் கூட அந்த பாசுரத்தையும் சொல்லி வழிபாடு செய்யுங்கள். அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிருஷ்ணரை பற்றி எத்தனையோ பாசுரங்களில் ஆண்டாள் பாடியிருக்கிறாள். மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் என்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடினாள். அப்படி கிருஷ்ணருக்குரிய பாசுரங்கள், ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் சொல்லி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். நாராயண பட்டத்திரி இந்த குசேலருடைய சரிதத்தை சொல்லுகிற போது என்ன சொல்றார் தெரியுமா? எப்பா, குசேலருக்கு நீ அருள் செஞ்சியே, அவனுடைய வறுமையெல்லாம் நீக்கி அவனுக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுத்தியே, அதே மாதிரி தானே உன் பக்தர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்கிறாய், எனக்கும் அருள் செய்து என் துன்பத்தை நீ நீக்கித்தர வேண்டும் என்று நாராயணிய ஸ்லோகத்தில் அவர் பாடுகிறார். அதே போல நீ எங்களுடைய வறுமை நிலையை நீக்கி, ஏழ்மை நிலையை நீக்கி, தரித்திர நிலையை நீக்கி, எங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, நிறைய செல்வத்தை தர வேண்டும் அப்படின்னு நாம் மனமுருகி பிரார்த்திக்கிற போது நிச்சயமாக கிருஷ்ண பகவான் குருவாயூரப்பன் நமக்கும் அருள் செய்வான். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.